பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது தியானத்தின் 1186வது நாள். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த சங்கீதத்தை தாவீது ஆரம்பிக்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்படி என்றால் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கர்த்தர் என் பலனானவர் என்று சொல்லும் போதே தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு பாரம் அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. யாருக்கு அஞ்சுவேன் என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது? அஞ்சக்கூடிய, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த சங்கீதம் நம்பிக்கையின் சங்கீதம். எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். இந்த ஒரு வசனம் தாவீதினுடைய சூழ்நிலையை தெளிவாய் விளக்குகிறது. ஆனால் இந்த சங்கீதமோ நம்பிக்கையை மாத்திரம் வெளிப்படுத்துகிறது. பொதுவாகவே மனிதன் தன்னுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்தி விடுவான். நல்ல நிலைமையில் இருக்கிற மனிதன் பேசும்போதே தன்னுடைய நல் நிலைமையை காண்பித்து விடுவான். அல்லது மிகுந்த துக்கத்திலே, வேதனையிலே, பாடுகளின் மத்தியில் இருக்கிற மனிதனும் தன்னுடைய பாடுகளை விவரித்து காண்பித்து விடுவான். அதுவும் பெண்கள் இதில் கொஞ்சம் பலவீன பாண்டம். அவர்களிடத்தில் நீங்கள் பேசும்போதே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய சூழ்நிலை எதுவென்று. ஆனால் இங்கே இந்த சங்கீதத்திலே தாவீதின் சூழ்நிலை என்னவா இருக்கிறது என்பதை நாம் அந்த ஒரு வசனத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடிகிறது. ஆனாலும் வசனத்தின் இந்த அதிகாரத்தின் ஆரம்பமே நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அஞ்ச வேண்டிய சூழ்நிலையிலே அஞ்சாமல் இருக்க வேண்டும் என்றால், பயப்பட வேண்டிய காரியங்கள் மத்தியிலே பயமில்லாமல் தைரியமாய் இருக்க வேண்டும் என்றால், தாவீதை போன்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இதுதான் நம்பிக்கையின் வார்த்தைகள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன சொல்லுகிறோம், நாம் என்ன நினைக்கிறோம் என்பது மிக முக்கியம். அவைகளெல்லாம் விசுவாசத்தின் வார்த்தைகளாய், விசுவாசத்தினாலே உண்டாகிற நினைவுகளாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களும் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற பாடுகளும் துன்பங்களும் நம்மை பேச வைக்கக்கூடாது. அது சாதாரண மனிதனுடைய பேச்சு, அவிசுவாசியனுடைய பேச்சு, அது பேலியாளின் பிள்ளைகளுடைய குணம். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய குணம் எப்படி இருக்குமென்றால், நம்மை பேச வைப்பது அவர் மீது இருக்கிற நம்பிக்கை நம்மை பேச வைக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே தாவீது தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே பேசுவதை நம்மால் படிக்க முடிகிறது. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்.
என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது பாருங்கள், உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஒருவேளை கைவிட்டு விடுவாரோ, ஒருவேளை நெகிழ விட்டு விடுவாரோ என்றெல்லாம் இருந்தாலும் தாவீதினுடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்தினாலும் கூட அதை மேலோங்கச் செய்யாமல், தன்னுடைய துக்கம் மேலோங்கி விடாமல், தன்னுடைய காயம் மேலோங்கி விடாமல், தன்னுடைய வருத்தங்கள் மேலோங்கி விடாமல், தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை மேலோக்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவரை குறித்து இருக்கிற நம்பிக்கையை பேசுவதை நம்மால் படிக்க முடிகிறது. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிடுவது மிக கடினம். மிக சொற்பமான மனிதர்கள் தான் அப்படி இருப்பார்கள். ஆனாலும் கூட என் கர்த்தர் கைவிட மாட்டார் என்றால் பாருங்கள், எப்பொழுது தாயும் தகப்பனும் கைவிட முடியும்? தாயும் தகப்பனும் கைவிடக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு பிள்ளையாக இருந்தால் கைவிடுவார்கள். ஒருவேளை அது நடக்கலாம். அப்படியே நடந்தாலும் என் கர்த்தர் கைவிட மாட்டார். முன்னாடி வசனத்தில் என்ன படித்தோம்? என்னை கைவிடாமலும் இரும், என்னை நெகிட விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று கேட்ட தாவீது இப்பொழுது என்னை கைவிட மாட்டார், என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்வதை படிக்க முடிகிறது. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆம், நாம் விசுவாசிக்கிறவர்களாய் அமர்ந்திருக்க வேண்டும். நன்மையை காண்பேன் என்று பேச வேண்டும். என் தேவன், என் கர்த்தர் எனக்கு நன்மையை அளிப்பார் என்று காத்திருக்க வேண்டும். ஜீவனுள்ளோர் தேசத்திலே எனக்கான நன்மை இருக்கிறது என்று காத்திருக்க வேண்டும். எதிரிகள் பெருகி இருக்கலாம், பாடுகள் பெருகி இருக்கலாம், பிரச்சனைகள் பெருகி இருக்கலாம். ஆனால் அவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஆகவே என்னை விடுவித்து தப்புவிப்பார். மிக முக்கியமாக முடிக்கின்ற போது கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தாவீது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை பாருங்கள். சத்துருக்களும் பொய் சொல்லுகிறவர்களும் பொய் சாட்சிகளும் தனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலே தன் தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தினதோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் ஒரு வசனத்தை எழுதியிருப்பதை நம்மால் படிக்க முடிகிறது. கர்த்தருக்கே காத்திரு. நாம் அவருக்கு காத்திருப்போமானால் நிச்சயம் திடமனதோடு இருப்போம். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி இருப்பார். ஆம், உலகத்தில் எந்த மனிதனுக்கு காத்திருந்தாலும் நம்முடைய இருதயம் ஸ்திரப்படுத்தப்படாது. நாம் அவருக்கு காத்திருப்போமானால் திடமனதாய் இருக்க முடியும். வேறு எந்த விஷயத்திற்கு காத்திருப்போமானால் அது நம்மை இளைத்து போக செய்துவிடும் அல்லது சோர்ந்து போக செய்துவிடும். காத்து நாம் ஏங்கி அந்த காரியம் எப்போது நடக்கும் அல்லது இது எப்போது மாறும் என்று நாம் இளைத்து போய்விடுவோம். ஆனால் அவருக்கு காத்திருக்கும் போது அவர் எனக்காக செய்வார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வார் என்று சொல்லி அவருக்கு காத்திருந்து அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி அவரை கொண்டாடி வாழும்போது நிச்சயம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும். அதாவது நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். திடமனதாயிருந்து இருதயம் ஸ்திரப்பட்டவர்களாயிருந்து
காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சோர்ந்து போனவர்களாய், இளைத்து போனவர்களாய், கலையிழந்து காணப்படக்கூடாது. உற்சாகத்தோடு இவைகளெல்லாம் மாறும், இவைகளெல்லாம் என் கர்த்தராலே மாற்றப்படும், என் பிதா இவைகளை முழுவதும் எனக்காக மாற்றி கொடுப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய பேச்சும் நம்முடைய முகமும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய துக்கம் பெரிதுதான், நம்முடைய பாடுகள் பெரிதுதான், நம்முடைய கஷ்டங்கள் பெரிதுதான். ஆனால் அதை காட்டிலும் நம் கர்த்தர் பெரியவர், நம் தேவன் பெரியவர். அப்படி என்றால் எதை பேச வேண்டும்? ஆனால் நாம் ஏன் துக்கத்தையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் பேசுகிறோம் என்றால், அதுதான் நமக்கு பெரிதாய் தெரிகிறது, அதுதான் நமக்கு பெரிதாய் காணப்படுகிறது. ஆனால் அதனிலும் பெரியவர் ஒருவர் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர் ஒருவர் உண்டு. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கக்கூடியவர் அவர். ஆறுகள் ஓடுகிற இடத்தை பாலைவனமாய் அவாந்தர வழியாய் மாற்றவும் அவரால் தான் முடியும். அப்படி இருக்க நாம் ஏன் கவலையை வெளிப்படுத்தி, துக்கத்தை வெளிப்படுத்தி சோர்ந்து போய் இருக்க வேண்டும்? தாவீதைப் போல ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்து காத்திருப்போமா? தொடர்ந்து இணைந்திருப்போம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம், ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில் நம்பிக்கையோடு இருக்கும்படியாக உமக்கு முன்பாக, இந்த உலகத்திற்கு முன்பாக நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தை வெளிப்படுத்தி உமக்கு காத்திருந்த திடமனதாய் ஸ்திரப்பட்டவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.